தோட்டம் அல்லது அணுப்பூங்கா என்பது இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு அணுசக்தி ஆற்றலை பயிர் முன்னேற்றத்திற்காக பயன்படுத்தும் ஒரு பிரபலமான கருத்தாக்கம் ஆகும். இது ஒரு தூண்டப்பட்ட சடுதி மாற்ற பயிர் பெருக்க முறையாகும். இதில் கோபால்ட் 60 அல்லது சீசியம் 137 காமா கதிர்கள் பயிர் தாவரங்களில் விரும்பத்தக்க சடுதி மாற்றங்களை தூண்டுவதற்கு பயன்படுத்தப்பட்டன. பிளாஸ்மிடு என்பது பாக்டீரிய செல்லின் சைட்டோபிளாசத்தில் காணப்படும் குரோமோசோம் சாராத சிறிய வட்ட வடிவ 2 இழைகளான டிஎன்ஏ ஆகும். இது குரோமோசோம் டிஎன்ஏவிலிருந்து வேறுபட்டது. இது தன்னிச்சையாக இரட்டிப்படையும் திறனுடையது. ரெஸ்ட்ரிக்ஷன் நொதி டிஎன்ஏவில் குறிப்பிட்ட இடத்தில் காணப்படும் குறிப்பிட்ட காரவரிசையை அடையாளம் கண்டு அவ்விடத்தில் உள்ள பாஸ்போடை எஸ்டர் பிணைப்புகளை துண்டிப்பதன் மூலம் டிஎன்ஏவை துண்டிக்கிறது. குழந்தை உரிமைகள் பாதுகாப்பிற்கான தேசிய ஆணையம் NCPCR மார்ச் 2007 குழந்தை உரிமைகள் சட்டம் CPCR 2005 கீழ் அமைக்கப்பட்டது. இந்த சட்டம் பொது உடைமை கொள்கை, குழந்தை சட்டங்களை மீற முடியாமை மற்றும் நாட்டில் காணப்படும் குழந்தைகள் தொடர்பான கொள்கைகளின் அவசரத்தை வலியுறுத்துகிறது. 18 வயது வரையிலான அனைத்து குழந்தைகளின் பாதுகாப்புக்கும் சமமான முக்கியத்துவம் உள்ளது. பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமுள்ள குழந்தைகளுக்கு முன்னுரிமை நடவடிக்கை கொள்கைகளை வரையறுக்கிறது. மருந்துகளின் தவறான பயன்பாடு மற்றும் சட்டவிரோத கடத்தல் மீதான சர்வதேச நாள் ஜூன் 26. 1985 போதையூட்டும் மருந்துகள் மற்றும் மனோவியல் மருந்துகள் சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. சட்டவிரோத கடத்தல் மீதான சர்வதேச நாள் ஜூன் 26. 1985 போதையூட்டும் மருந்துகள் மற்றும் மனோவியல் மருந்துகள் சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. உலக சுகாதார நிறுவனம் WHO 1984 மருந்துகளின் போதை அல்லது மருந்துகளின் தவறான பயன்பாடு என்ற வார்த்தைக்கு பதிலாக மருந்துகளை சார்ந்திருத்தல் என்ற வார்த்தையை பயன்படுத்த ஆலோசனை வழங்கியுள்ளது. உலக சுகாதார நிறுவனம் 1984 போதை என்ற வார்த்தையை பயன்படுத்த ஆலோசனை வழங்கியது. WHO வெளியிட்ட உத்தரவின்படி அனைத்து சிகரெட் விளம்பரங்களிலும் மற்றும் அட்டைப்பெட்டிகளிலும் புகைப்பிடித்தல் உடல் நலத்திற்கு தீங்கானது என்ற சட்டரீதியான எச்சரிக்கை இடம்பெற்றிருக்க வேண்டும். புகையிலை எதிர்ப்பு சட்டம் மே 1, 2004 கொண்டுவரப்பட்டது. 2030 உலக அளவில் ஆண்டுக்கு 10 மில்லியன் அளவில் இறப்பினை ஏற்படுத்துவதற்கான மிகப்பெரிய ஒற்றை காரணியாக புகையிலை திகழும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மே 31 புகையிலை எதிர்ப்பு நாளாக கருதப்படுகிறது. கரையாத நார்ச்சத்து கொண்ட ஆலிவ் விதைகள், கொய்யா, தக்காளி மற்றும் கீரைகள் இரத்த சர்க்கரை அளவை குறைப்பதில் உதவுகின்றன. கரையாத நார்ச்சத்து கொண்ட ஆலிவ் விதைகள், கொய்யா, தக்காளி மற்றும் கீரைகள் இரத்த சர்க்கரை அளவை குறைப்பதில் உதவுகின்றன. உலக புற்றுநோய் நாள் பிப்ரவரி 4. தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு நாள் நவம்பர் 7. உலக புற்றுநோய் நாள் பிப்ரவரி 4. தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு நாள் நவம்பர் 7.